ரஜினி இப்போ டைம் என்ன இருக்கும்? ஓ டைம், ஓ என் வாட்ச் ஓடலையா? ஒரு நிமிஷம். ஏம்பா கொடைக்குள்ள கொடுத்து நம்ம பண்ணுறவர என்ன சார் டைம்னாப்பா? என்ன ரஜினி டைம் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இருங்க கமல், உங்கள் பிஸியான வேலையிலே எனக்கு டைம் சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ரஜினி 5 மணிக்குள்ள ஏர்போர்ட் போனோம் ரஜினி. கவலைப்படாதீங்க பிரதர், நம்ம ஆட்டோ சைரன் வைக்காத ஆம்புலன்ஸு ½ ஹவரில் சர்புன்னு பூந்து போயிடலாம். யாராவது சொந்தக்காரங்க வராங்களா? ஸ்ரீ சிங்கப்பூர் காலேஜ் டூர் போயிருந்தா, இன்னைக்கு வந்தாலும் வருவேன். கமல், உங்கள் ஆள் ஃபாரின்லேருந்து வரத்துக்குள்ளே நம்ம யூரின் போயிட்டு வந்துடலாம். வாங்க வாங்க கமல், இங்கே தான். இங்கேயா? அதுன்னு எல்லாரும் மெட்ராஸில் கரண்ட் கம்பத்தில் அடிக்கிறீங்க. கமல், லவ் வந்தால் மெரினா பீச்சுக்கு போகணும், ஒன்றுக்கு வந்தால் டிரான்ஸ்ஃபார்மர்கிட்ட வரணும். பல்லவர் காலத்துலேருந்தே அப்படி தான். சோழர் காலத்துலாம் அப்படி இல்லையே ரஜினி. நானும் உங்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். நீங்களும் தலைவர் மாதிரி பல தத்துவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். அட நமக்கு எது கமல், ஹாஸ்பிட்டல் திறக்க முடியுமா இல்லை மெடிக்கல் ஷாப் வைக்க முடியுமா? அட்லீஸ்ட் 2 நர்ஸை தான் உசார் பண்ண முடியுமா? வாஸ்தவம் தாங்க. கடைசியில் அந்த கோட்டும் கவனம் தாங்க மிச்சம். ரஜினி ஒன்று கவனிச்சிங்களா? 2 பேரும் ஒரே லென்த்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அட ஆமா கமல், நான் தான் சொன்னேன்ல நமக்குள்ள ஒரு வேவ் லென்த் இருக்குன்னு. டேய் எவன்டா அது ஒண்ணுக்கு போய் சவாரி கேட்டுக்கிட்டு? சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேன் பார்த்துட்டு இருந்தோம் சார். கிண்டரு அங்க என்ன எழுதி போட்டிருக்கேன்? பொறுக்கி நாயே இங்கே சிறுநீர் கடிக்காதே. இது கூட படி தெரியல. உங்களுக்கு யார் போலீஸ் வேலை கொடுத்தாங்க? கடிச்சு துப்புனா கன்னியாகுமரி விடுவாமா? ஏன் சார் வெளியாறீங்க? அது பொறுக்கி நாய்க்கு தான் போட்டிருக்காங்க. நாங்களாம் நல்ல குடும்பத்து பசங்க தான். என்னடா கோச்சுக்கு? டேய் ரஜினி மேலே கை வைக்கிறியா? ரஜினி மேலே கை வச்சா நான் பாக்குறியா? கமல் நீங்க சும்மா இருங்க. கமல் ரஜினி மேலே கை வச்சா நான் காட்டணும். கமல் கம்முனு கமல், நீ கம்முனு கமல். ஹலோ, நான் ரஜினி பேசுறேன். நானும் என் ஃப்ரெண்டு கமல் இங்க மூத்திரம் போய் வந்தா ஒரு சின்ன பிரச்சனை. யோ உன் பேர் நயா? அஜித். இவர் விஜய், இவர் சூர்யா, இவா திரிஷா. அப்ப அவங்க யாரு? தமனாவா? பேசாம வாங்கடா. நீங்க என்ன கேஸ் சார்? ஒண்ணுக்கு போன கேஸ். அதே கேஸ் தான். ரஜினி இங்க பாருங்க, இவரு நம்ம கேஸ் தான். ஒண்ணுக்கு போனனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டமா? கூப்பிடுறாங்க போ. ரஜினி ஏன்பா அந்த கூண்டு இவ்வளவு சின்னதா இருக்கு? நம்ம என்ன குடும்பம் நடத்த வந்துரும் கமல், குற்றம் மட்டும் வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா கமல்? Silence. Did you pass urine in public place? ஏய் ஜட்ஜிமா மூத்திரம் பெஞ்சிங்களான்னு கேட்காங்க. பொது இடத்தில் சிறுநீர் கழித்தீர்களா? உங்களுக்கு 150 ரூபாய் அபராதம். இதுல வன்மையா கண்டிக்கிறாங்க. நாட்டுல தண்ணி பிரச்சனை கேட்க ஆளே இல்ல. விலைவாசி ஏற்றத்தால மக்களோட கண்ணீருக்கு பதிலே இல்ல. சும்மா ரஜினி, ஒரு சாதாரண சிறுநீர் பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. நான் சுப்ரீம் கோர்ட்ல முறையிட போறேன். எனக்கு முன்ஜாமீன் வேணும். சைலன்ஸ். பப்ளிக் பிளேஸ்ல நியூசன்ஸ் பண்ணிட்டு டயலாக பேசுறீங்க. 1500 ரூபாய் அபராதம். கட்டுறீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? ஜெயிலா? இவரு கட்டிடுவாருங்க. ஆனா மூத்திர கேஸுக்கு முன்ஜாமீன் கேட்ட முதல் ஆள் நீங்க தான். என்னுடைய 25 வருஷம் யூரின் வாழ்க்கையில நான் எங்கெங்கயோ பெஞ்சிருக்கிறேன். பாயில பெஞ்சிருக்கேன், எங்க தாத்தா காதுல பெஞ்சிருக்கேன். அன்னைக்கெல்லாம் அசிங்கமோ அவமானமோ பட்டதில்லை. ஆனா இன்னைக்கு உங்க அவமானத்தோட காரணம் புரியுது ரஜினி. அந்த ஜட்ஜு உங்க வருங்கால மாமியார். எப்படி கமல்? எல்லாம் ஒரு வேவ்லன் தான் ரஜினி. அப்புறம் அந்த கணக்கு புக் எடுங்க. எதுக்கு? யூரின் கணக்கு எழுத மறந்து. யூரின் கணக்கு ரொம்ப முக்கியம். அதை விடுங்க கமல். உங்கள் ஃபாரின் போச்சே, அந்த கதையை சொல்லுங்க. மாமா வீட்ல தேடிட்டு இருந்தேன். இங்க என்ன பண்றீங்க? ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் தான். ஓ கோட் சூட் என்ன? அம்மா ஃபாரின் போற, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ ஸ்ரீயோட மாமா பாரு இவ்வளவு சூப்பரா இருக்காருன்னு சொல்ல வேணாம். என்னத்த இது என்ன ரோஸ்? உங்களுக்கு தான் காலேஜ் ஸ்டூடெண்ட் போட்டுக்கிட்டீங்களா? அத்தை இங்க பாருங்களேன், கண்ணை புடிச்சு புடிச்சு வந்து பாருங்க. ஏய் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மம்மி, ஜஸ்ட் லக்கேஜ் எடுக்கணும்னு கண்ணு மாமா கூப்பிட்டேன். வாங்க போகலாம். போ. ஏய் என்ன நீ தனியா வர சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க? ஏன் பார்க்க கூடாதா? எனக்கு வெக்கமா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கோட்லாம் வேற போட்டுருக்கேன். ஊருக்கு போறேன், கொஞ்ச நேரம் தனியா பேசலாம்னு கூப்பிட்டா அம்மா கிட்ட மாட்டி விடுறியா? ஆமா, நீங்க எதுக்கு கூப்பிடுங்கன்னு தெரியாதாக்கும். எதுக்கு? கட்டி பிடிப்பீங்க, முத்தம் கொடுப்பீங்க, அப்படிப்பட்டாலாம் நான் கிடையாது. வீட்டை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு நினைச்சா இவ்வளவு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இன்னும் கூட தெரியும். போதும் போங்க. என்னமா தனியா பேசணும்னு சொன்னேன். எல்லாம் பேசியாச்சு, போங்க போங்கங்கற. நானும் கூப்பிடுறது இல்ல, அம்மாவும் கொடுக்கறது இல்ல.
சீ ரொம்ப சந்தோஷமா இருக்கால அத்தை. உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். பிரிஞ்சு இருந்ததே இல்லைல்ல. 10 நாள் தானே சட்டன் போடு, ஏன் கவலைப்படுறீங்க? அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்படல. ரயில்வே மினிஸ்டரை பார்த்தேன். என்ன சொன்னார் அத்தை? அத்தை அத்தை என்ன சொன்னார் அத்தை? ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கை விரிச்சிட்டாரு. இப்போ என்னத்தை பண்றது? வெட்ரா, அதான் நீ வேற வழியை கண்டுபிடிச்சிட்டியே. என்னத்தை சொல்றீங்க? சொந்தமா 2 வீடு, 500 பவுன் நகை, ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஸ்ரீ பேர்ல தான் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதானே வீட்டுக்குள்ள வந்த. தயவு செஞ்சு தப்பா சொல்லாதீங்க அத்தை. இருக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்தான் பழக்கம். அடுத்தவங்க சுத்துக்கு நான் ஆசைப்பட்டதே இல்லை. எங்க அப்பா அம்மா அப்படி வளர்க்கல. டேய், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? தர்மம் பண்றேன், ஊருக்கு சோறு போடுறேன்னு இருக்கிற சொத்தை எல்லாம் அழிச்சிட்டீங்க. உங்க கூட இருந்தா நானும் நடுத்தருவுக்கு வந்துருவேன் தான். ஏன் சொத்தை பிரிச்சுட்டு நான் வந்துட்டேன். இப்ப அதையும் விட்டு வைக்க மனசு வரல. என் பொண்ணை ஏமாத்தி என் சொத்தை எல்லாம். எங்க வீட்டுல பிறந்த பொண்ணு நீங்க. தயவு செஞ்சு வார்த்தையை விட்டுறாதீங்க அத்தை. யார் அவனுக்கு அத்தை? உன்னை சம்பளம் இல்லாத வேலைக்காரனை மட்டும் தான் பார்த்தேன். சொந்தக்காரனை எப்பவுமே பார்த்தது இல்ல. நான் மட்டும் என் வீட்டுல உனக்கு இடம் கொடுக்கலனா தெருவுல பிச்சை எடுத்திருப்பேன். என் கண் முன்னாடி நிக்காத, போடா. கெட்ட நேரம் வந்தா ராஜாவா இருந்தா கூட தெருவுக்கு வந்துருவாங்கிறது உண்மைதான் ரஜினி. ரயில்வே மினிஸ்டரை பார்க்க வந்தேன். இருக்கிற காசெல்லாம் அழகா எங்ககிட்டயே போயிடுச்சு. எங்க அத்தை மூலமாவது நடந்துரும்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே நான் நினைச்சதுக்கு நேர்மாறா நடந்துருச்சு.